ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான மூவி. பொதுவா மூவிஸ்னு எடுத்துக்கிட்டா அந்த மூவிக்குள்ளதான் பாட்டு இருக்கும். ஆனா ஒரு பாட்டே மூவியா இருந்தா எப்படி இருக்கும்? சோ அந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். மியூசிக் மேல பேரன்பு கொண்ட நம்ம ஹீரோ கடல் கடந்து பயணம் பண்ணி மியூசிக் கத்துக்கிறதுக்காக போறாரு. அந்த மாதிரி அவரு போகும்போது அவருக்கு காத்துட்டு இருந்த அதிர்ச்சி, பூமியில மட்டும் இசைகள் இல்லாம வேறொரு உலகத்திலயும் இசைகள் இருக்கு அப்படின்னு தெரிய வந்த நம்ம ஹீரோ அதை நோக்கி பயணம் பண்ணாரா இல்லையாங்கிறத பத்தி சொல்ற கதை தான் தி மேஜிக் ஃப்ளூட். சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்க அதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு டிம். ஆக்சுவலி நம்ம ஹீரோ இப்ப இருக்கிற இடம் ஒரு ஹாஸ்பிட்டல். என்னன்னு பார்த்தா அவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவரோட அப்பா இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாரு. சோ அந்த மாதிரி நிலைமையில இருக்கிற அவரை நம்ம ஹீரோ வந்து பார்க்க போறாரு. அவர் வந்து பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உங்க அம்மா என்கிட்ட சொன்னா நீ அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண போறியாமே. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டருக்கு ஒரு லெட்டர் அனுப்புறது நல்லது, ஏன்னா எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்ல போனா நம்ம ஹீரோ அந்த ஸ்கூல்ல போய் படிக்கிறது அவருக்கு ஒரு கனவாவே இருந்திருக்கு. ஆனா அவரோட அப்பா இந்த நிலைமையில இருக்கும்போது அவங்க அம்மாவை விட்டுட்டு அவரால் தனியா போக முடியலன்னு அவர் ஃபீல் பண்றாரு. சோ அப்பதான் அவரோட அப்பா என்ன பண்றாருன்னா ஒரு மியூசிக் புக், அதுவும் ரொம்ப பழங்காலத்து புக்க நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கறாரு. அதை கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறமா நீ அந்த ஸ்கூலுக்கு போயாகணும், எனக்கு வாக்கு கொடு அப்படின்னு அவர் கேட்கும்போது வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் நான் போறேன்னு அவர் சொல்றாரு. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா சில மாசங்கள் கழிஞ்சு நம்ம ஹீரோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி என்ன ஆயிருக்கும்னா நம்ம ஹீரோட அப்பா இறந்திருப்பாரு. அதுக்கப்புறமா அவரு சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ஸ்கூலுக்கு அவர் புறப்பட்டு போயிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா தான் அப்பா கொடுத்த அந்த பழைய புக்கை எடுத்து அவர் படிச்சிட்டு இருக்காரு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் நோட்ஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம வேற டைமென்ஷன்ல இருக்கிறவங்க என்னெல்லாம் மியூசிக் கேட்பாங்கிறதையும் அதுல வந்து தெளிவா போட்டிருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர், அதாவது ஒரு கடிகாரத்தோட போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கு. இத்தனைக்கும் அந்த கடிகாரம் தான் இன்னொரு டைமென்ஷனுக்கு போறதுக்கான போர்ட்டல்னு அதுல போட்டிருக்கு. சோ இதெல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி படிச்சிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி அவர் படிச்சிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு சோஃபி. சோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா தனியா ஒரு செட்டுக்கு போறாங்க. அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. சோ அப்பதான் நம்ம ஹீரோக்கே தெரிய வருது என்னன்னா நம்ம ஹீரோயினும் அந்த மோசார்ட் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்காங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியுது. சோ இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியா மியூசிக் கேட்டு அந்த ராத்திரி அங்கேயே தூங்குறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கண்முழிச்சு பார்த்தா பக்கத்துல நம்ம ஹீரோயினை காணோம். இவர் இறங்க வேண்டிய ஸ்டாப்பும் வந்தனால அவர் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து உடனே வேக வேகமா அவரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. சோ அந்த மாதிரி அங்கிருந்து நடந்து போய் ஒரு வழியா அந்த மோசார்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அவர் போறாரு. ஆக்சுவலி இந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்க கத்து தர்றதுக்காகவே கட்டப்பட்டது. சோ இந்த மாதிரி அவர் அந்த ஸ்கூலுக்கு வந்த உடனே ஒருத்தர் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோவை பிரின்சிபலோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த மாதிரி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த புக்ல வந்து ஒரு கிளாக்க பாத்திருப்பாரு இல்லையா, அதே மாதிரியான ஒரு கிளாக் இங்கேயும் இருக்கிறத அவர் பாக்குறாரு. சோ அதுக்கப்புறமா பிரின்சிபலோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி என்னோட பேரு லாங் பவ், நீ இங்க இருக்கிற வரைக்கும் நான் சொல்றதை தான் ஃபாலோ பண்ணி ஒழுக்கமா இருக்கணும்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்மோட லாஸ்ட்ல தான் வந்து சேர்ந்திருப்பாரு. சோ யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்மோட லாஸ்ட்ல அட்மிஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவை மட்டும் ஸ்பெஷலா எடுத்துக்கிட்டதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஹீரோட அப்பாவும் இந்த லாங் பவும் முன்னாள் நண்பர்கள். சோ இவர் சொல்லும் போதுதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, என்னன்னா நம்ம ஹீரோட அப்பாவுமே ஒரு மியூசிஷியன் தான். சோ அந்த சமயத்துல தான் மிஸ்டர் பாம்கார்ட்னர் அப்படின்னு ஒருத்தர் உள்ள வராரு. அவர் தான் நம்ம ஹீரோட நியூ டீச்சர். அவர் என்ன பண்றாருன்னா அவரை கூட்டிட்டு போய் அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறாரு. சோ இந்த மாதிரி அந்த ரூமுக்கு போன உடனே அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா பவுலோன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உருன்னு தான் இருப்பான். சோ அந்த மாதிரி நம்ம ஹீரோ அங்க போன உடனே அவர் பேசுற பேச்சால நம்ம பவுலோ என்ன பண்றான்னா நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறான். சோ அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா அசம்பிளில ஜாயின் பண்றதுக்காக அவங்க போறாங்க. அந்த மாதிரி போகும்போது பவுலோ அந்த ஸ்கூலை பத்தியும் அவனை பத்தியும் அவனோட ரூம்மேட்டை பத்தியும் அவங்க கிட்ட சொல்லிட்டே வரான். சோ இந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது இப்ப அந்த சமயத்துல ஆண்டோன்னு ஒருத்தன் நம்ம பவுலோ கிட்ட பம்பு பண்றதுக்காகவே அங்க வரான். சோ கிட்டத்தட்ட இந்த இடத்தோட டான் மாதிரி. பவுலோ வந்து வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லும் போதும் கூட அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவுலோ கிட்ட பம்பு பண்ணி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறான். சோ இந்த மாதிரி அந்த அசம்பிளில வந்து மிஸ்டர் லாங் பவ் என்ன சொல்றாரு,
பண்றாருன்னா இந்த மாதிரி டிம் வால்கர் நம்ம ஸ்கூல்ல லாஸ்ட் டேர்ம் அப்ப ஜாயின் பண்ணிருக்காரு. சோ அவரை பத்தி அவரே வந்து நம்ம கிட்ட சொல்லுவாரு அப்படின்னு அவர் சொல்லும்போது நம்ம டிம்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் வந்து நின்னுட்டு நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாதா, நீ இப்ப உனக்கு தெரிஞ்ச ஏதாவது பாட்டை பாடுன்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா நான் இனிமே ப்ரிப்பேர் பண்ணலையே, பாட்டு பாடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இருக்கா என்ன அப்படின்னு லாங்போ கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை வந்து பாத்தீங்கன்னா அவர் பாட ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி பாடும்போது அந்த பிரின்சிபல் அவரை அறியாமலே அந்த இசைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெய் மறந்து போறாரு. நம்ம ஹீரோ பாடும்போது அவரோட கைகளுமே அசையும். இத பார்த்த உடனே ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி கையை உதறது என்னது, என்ன அர்த்தம்? நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. சோ இந்த மாதிரி அவரு சொல்லிட்டு அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. என்னன்னா ஒரு மனுஷன் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சிங்கர் ஆகணும்னா அவன் எந்த விஷயத்தையும் காப்பி பண்ணக்கூடாது. அது இன்னொருத்தரோட சாங்காவும் இருக்கலாம், இன்னொருத்தரோட பாடி லாங்குவேஜும் இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா ராத்திரி ஆகுது. நம்ம ஹீரோட ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா பவுலோ வந்து குவார்ட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோவோ அவரோட அப்பா கொடுத்த அந்த புக்கை வந்து படிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா மணி 2:30 ஆகுது. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த புக்ல இருந்து ஒரு ஸ்பிரிட் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வருது. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. சோ அது வந்து என்ன சொல்லுதுன்னா என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா வேக வேகமா அந்த புக்கை எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம அது பின்னாடி போறாரு. சோ கரெக்டா அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து நம்ம ஹீரோவை எங்க கூட்டிட்டு வந்திருக்குன்னு பார்த்தா அந்த கிளாக் கிட்ட தான் கூட்டிட்டு வந்திருக்கு. சோ அந்த மாதிரி அந்த கிளாக்கை வந்து பாத்துட்டு இருக்கும்போது அந்த கிளாக்கோட ஷெல்ஃப்ஸ்ல நிறைய புக்ஸ் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த புக்ஸ் எல்லாமே மியூசிக்க பத்தி தான். ஆனா அந்த மாதிரி அவர் பாத்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு கேப்ல மட்டும் ஒரு புக்கை காணோம். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவர் கையில இருக்கிற அந்த புக்கை எடுத்து அந்த கேப்பை ஃபில் பண்றாரு. இந்த மாதிரி அந்த புக்கை எடுத்து அதுக்குள்ள வைக்கும்போது கரெக்டா மணி 3 ஆகுதா. நம்ம ஹீரோ அங்க இருந்து நேரா ஒரு போர்ட்டல் வழியா உள்ள போறாரு. சோ அந்த மாதிரி அதுக்குள்ள போன உடனே அந்த ஸ்பிரிட்ஸ் அவரோட கண்ணு முன்னாடி இருக்கு. நம்ம ஹீரோ கேக்குறாரு நீங்களா யாரு, நான் இப்ப எங்க இருக்கேன்? அதுக்கு அதுங்க என்ன சொல்லுதுன்னா நாங்க தான் நீ என்ன நினைக்கிறியோ அதை டிசைட் பண்ண போறவங்க, உனக்கு என்ன வேணுமோ அதை தர போறதே நாங்க தான் அப்படின்னு அதுங்க சொல்லுதுங்க. சோ அந்த மாதிரி பண்ணணும்னா ஒரு 3 விதிமுறைகள் இருக்கு, அதை நீ ஃபாலோ பண்ணி ஆகணும். அது என்னலான்னு பார்த்தா முதல் விஷயம் நீ இப்ப போற பாதைய யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. ரெண்டாவது நீ இப்ப இந்த கதையோட ஒரு பாகமாவே மாறிடணும். என்னது கதையா, என்ன கதை? அதுக்கு அந்த ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்லுதுங்கன்னா நீ வந்து பிரின்ஸ் டொமினோவா இந்த கதைக்குள்ள ஒரு கதாபாத்திரமா இருக்க போற. இந்த கதையில வரப்போற எல்லா ஆபத்துகளையும் நீ தாண்டி வந்தாதான் உன்னோட விஷயம் நீ அடைய முடியும். இல்லைன்னா இந்த உலகத்தோட விதியில நீயும் பங்கு எடுத்துக்கணும்னு அதுங்க சொல்லுதுங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு அதுங்க கேட்டதுக்கு நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, எனக்கு புரியலன்னு அவர் சொல்லும்போது போதும் நிறுத்து, உன்னோட டெசிஷனை கடைசியா சொல்லு அப்படின்னு அதுங்க கேட்டதும் நம்ம ஹீரோ நல்லா யோசிச்சுட்டு சரிங்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு முழிப்பு வருது. கண் முழிச்சு பார்த்தா அவர் ஒரு பாலைவனத்துல இருக்காரு. சுத்தி முத்தி பார்த்தா யாரையுமே காணோம். சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு மலைமேட்ல வந்து நின்னு பாத்துட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா எங்க இருந்தோ திடீர்னு ஒரு மிகப்பெரிய பாம்பு நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்குது. அத பார்த்த உடனே நம்ம ஹீரோ தலை தெறிக்க ஓடுறாரு. அந்த பாம்புமே விடாம அவர் துரத்திட்டே வருது. சோ அந்த மாதிரி அது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா ஒரு குகைக்குள்ள வந்து போயிருக்காரு. அந்த பாம்புமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை விடுற மாதிரியே தெரியல. சோ இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஒரு பாட்டை வந்து பாத்தீங்கன்னா அவர் பாடுறாரு. சோ சொல்ல போனா இது வந்து ஒரு மியூசிக் பேஸ்டு ஸ்டோரி தானே, அதனால எல்லா இடத்துலயுமே பாட்டு வந்து நிறைஞ்சிருக்கும். சோ அந்த மாதிரி பாடிட்டே அங்க இருந்து அவர் தப்பிச்சு போகும்போது இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ தடுமாறி கீழே விழுந்து அவருக்கு பலமா அடிபடுது. சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ மயக்கத்துல இருக்கும்போது எங்க இருந்தா ஒரு லேடி வந்து அந்த பாம்பை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களோட கைகளை தூக்குன உடனே அந்த பாம்பு அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்து அது அந்த இடத்துலயே மயங்கி போகுது. சோ அதுக்கப்புறமா அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா அவங்களோட 2 அசிஸ்டன்ட் கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோவை அந்த இடத்துல இருந்து சேஃபா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அந்த பையனை காப்பாத்தலாம் தான் பாப்பாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவங்களோட குயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இத பார்த்த உடனே அவங்களோட குயினுக்கு பயந்து அவங்க 3 பேருமே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அவங்க வந்து அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு முழிப்பு வருது. அப்படி கண் முழிச்சு பார்க்கும்போதுதான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடிட்டே ஒருத்தர் அந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர்ட் கேச்சர். இத வந்து நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கும்போது தெரியாதனமா அவர்கிட்ட மாட்டிக்கிறாரு. இத பார்த்த உடனே வெளியில வா அப்படின்னு அவன் கூப்பிட்ட உடனே நம்ம ஹீரோ வந்து முன்னாடி போய் என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்ப எங்க இருக்கேனே தெரியல, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு பிரின்ஸா அப்படின்னு அவர் கேக்குறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பேட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ராயல் கிரஸ்ட் சேர்ந்தது. சோ
சோ அத பார்த்த உடனே நீங்க ஒரு பிரின்ஸா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் ஒரு பிரின்ஸ் இல்ல அப்படின்னு சொல்ல வரப்போ அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அங்கிருந்து என்ன சொல்லுதுன்னா உண்மையை சொல்லாத என்ன சொல்லுது. சோ அதுங்க சொன்னதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஆமா நான் ஒரு பிரின்ஸ் தானே அவர் சொல்றாரு, என் பேரு பிரின்ஸ் டொமினோன்னு அவர் சொல்றாரு. சோ அந்த மாதிரி அவர் பிரின்ஸ்னு சொன்ன உடனே அவரு என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி என் பேரு பப்பகேனோ, உங்களுக்கு நான் உதவி பண்ண காத்துட்டு இருக்கேன்னு அவர் சொல்றாரு. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா நீங்க தான் ஆல்ரெடி எனக்கு உதவி பண்ணிட்டீங்களே, அந்த பெரிய ஸ்னேக் கிட்ட இருந்தா என்ன காப்பாத்தினீங்களே, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது பப்பகேனோக்கு ஒண்ணுமே புரியல. என்னது ஸ்னேக்கா, இங்கேயா, எங்க பாக்கட்டும் அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவ்வளோ பெரிய ஸ்னேக் அங்க மயக்கத்துல கிடக்குது. அதை பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போடுது. சோ அதை வச்சு அவர் ஒரு பிளான் பண்றாரு. பின்னாடி இருக்கிறது பிரின்ஸ் வேறன்னு அவர் நம்பிட்டு இருக்காரா. ஆமாமா நான் தான் அது கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தினேன், நான் அதை ஹிப்னடைஸ் பண்ணிட்டேன், அதை மயக்கப்படுத்திட்டேன், அதை வச்சு சோ இவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து நான் உங்களை காப்பாத்திருக்கேன், எனக்கு ஏதாவது ரிவார்ட் கிடைக்காதா கேஸ்டல் அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்துடுறாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த பாப்பகேனோவா நல்லாவே தெரியும். என்னன்னா இந்த பாப்பகேனோ இருக்காப்ல அவரு வந்து ஒரு பேர்ட் கேச்சர், இந்த பறவைகளை எல்லாம் புடிச்சிட்டு போய் அங்க இருக்கிற குயினுக்கு வந்து அவர் போய் கொடுப்பாரு. சோ அவரு வந்து என்ன சொல்றாருன்னா வளன்னு நிறுத்தாம இந்த மாதிரி நான் உங்களுக்கு பயங்கரமான பேர்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன், குயின் எனக்காக அதுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் தருவாங்கன்னு எனக்கு தெரியும், நான் பணக்காரனாக போறேன், இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா பப்பகேனோட வாயை மூடிடுறாங்க. அவரால் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பேசவே முடியாது. சோ அவனோட வாயை மூடினதுக்கு அப்புறமா இப்ப நம்ம ஹீரோ கிட்ட நீ யாருன்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் பிரின்ஸ் டொமினோ அப்படின்னு சொல்லும்போது நீ தான் நாங்க தேடிட்டு இருக்கிற அந்த நோபல் மேன், எங்களோட இளவரசி ஆபத்துல இருக்காங்க, உன்னால மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும். சோ அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாட்டிட்டு இருக்காங்க இல்லையா இளவரசி, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்கள வர்ணிச்சு ஒரு சாங்கை வந்து பாத்தீங்கன்னா பாடி காட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி பாடும்போது அவருக்கு வந்து சோஃபியோட ஞாபகம் வருது. ஸோ இதை வந்து காட்டினதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா பப்பகேனோவையும் நம்ம ஹீரோவையும் அந்த குயின் ஆஃப் நைட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க. ஸோ அந்த இடம் பார்த்தாலே தெரியும் இப்ப நார்மலா இருக்கிற இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்கிறது. அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே ரொம்ப இருட்டடைஞ்ச மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இவங்க அந்த கேஸ்டலுக்குள்ள போன உடனே அந்த இடத்தோட ராணியை வந்து பாத்தீங்கன்னா அவங்க காட்டுறாங்க. சோ அந்த இடத்துக்கு அவங்க வந்த உடனே அந்த குயின் என்ன சொல்றாங்கன்னா சோ நீ தான் பிரின்ஸ் டொமினோவா, என்னோட மகளை அந்த செராஸ்ட்ரோ கிட்ட இருந்து நீ தான் காப்பாத்தி தரணும், இந்த மாதிரி அவங்க வந்து சொல்லும்போது நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட பிரின்சஸ நான் காப்பாத்தி தரணுமா, அதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்ன அப்படின்னு அவங்க கேட்ட உடனே இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் கண்டிப்பா காப்பாத்துறேன், உங்களோட ரெக்வஸ்ட நான் அக்செப்ட் பண்றேன்னு அவர் சொல்றாரு. சோ அந்த மாதிரி அவர் சொன்ன உடனே இன்னொரு ரெக்வஸ்டையும் அவங்க கேட்கறாரு. என்னன்னா இந்த மாதிரி பப்பகேனோட மவுத்தை ஓபன் பண்ணி விடுங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவரோட வாயை வந்து பாத்தீங்கன்னா அவங்க திறந்து விடுறாங்க. சோ இப்ப அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் அங்கிருந்து புறப்படணுமா. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு மேஜிக் ஃப்ளூட்டை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பப்பகேனோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு மியூசிக் பாக்ஸ். சோ அதை வாங்கினதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து வெளியில போறாங்க. சோ இப்போ வெளியில இவங்க வந்ததுக்கு அப்புறமா அப்பாடா தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு 2 பேரும் நினைக்கும் போது பப்பகேனோ என்ன சொல்றாருன்னா சத்தியமா நான் அந்த ஸ்னேக்கை கொலை பண்ணலன்னு அவர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி இவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு கடிகாரத்தோட அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கேக்குது. அதாவது அந்த கடிகாரத்துல அந்த டிக்கிங் நாய்ஸ் வந்து கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து அது கேக்குது. சோ இந்த மாதிரி கேட்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இருந்து நிஜ உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வராரு. வந்து பார்த்தா மணி கரெக்டா 6 ஆக போகுது. சோ நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல, இது வந்து ஒரு கனவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பார்த்தா அவரோட தலையில தொட்டப்போ தான் தெரியுது அங்க அடிப்பட்ட ரத்தம் இங்கேயுமே இருக்குங்கிறது. அது மட்டும் இல்லாம அங்க வாங்கின அந்த மியூசிக் ஃப்ளூட்டும் அவர்கிட்ட தான் இருக்கு. சோ இதை பார்த்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா வேகமா யாராவது வர்றதுக்குள்ள அந்த புக்கை எடுத்துட்டு அங்கிருந்து அவரோட ரூமுக்கு போறாரு. சோ அதுக்கப்புறமா இவங்க கிளாஸ்க்கு போறாங்களா. அந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது பாவ்லோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான். சோ அவன் வந்து கேட்கறான், ஆமா லாஸ்ட் லைட் உன்னை காணவே எங்க போயிருந்த அந்த மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி புது இடம் தானே, எனக்கு அதான் தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் வெளியில போயிருந்தேன்னு அவன் சொல்றான். சோ இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா பாவ்லோ வந்து என்ன சொல்றான்னா இந்த மாதிரி கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஈவினிங் நம்ம வெளியில போறோம், என் கூட நீ வரணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல, எங்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது அவன் எதுவுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போறான். சோ இப்ப அப்படியே கட் பண்ணா சாயந்தரம் ஆகுது. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாம அங்கிருந்து ஓடி போறாங்க. சோ அப்படி பாவ்லோ நம்ம ஹீரோவை எங்க கூட்டிட்டு போறான்னு பார்த்தா இது வந்து ஒரு சின்ன கேம்ப் மாதிரி. அதாவது இந்த பாய்ஸ் ஸ்கூலும் கேர்ள்ஸ் ஸ்கூலும் நைட் வந்து ஒன்னா மீட் பண்ற இடம் தான் இந்த கேம்ப். சோ அங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது சோஃபியுமே அங்கதான் இருக்காங்க என்ன. சோ இத பார்த்த உடனே கூடவே அவங்க ஃப்ரெண்டு வேற இருக்காங்களா. நம்ம ஹீரோவை பார்த்ததும் சோஃபியை இழுத்துக்கிட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. சோ நீ தான் அந்த மிஸ்டீரியஸ் ஸ்ட்ரேஞ்சரா,
சோஃபி உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. சோ அங்க வந்த உடனே நம்ம ஹீரோவும் சோஃபியும் பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவங்க ஃப்ரெண்ட் ஒலிவியா என்ன பண்றாங்கன்னா பவுலோவை இழுத்துட்டு அங்க இருந்து வேகமா போறாங்க. சோ இந்த மாதிரி அவங்க பேசிக்கும் போது நம்ம சோஃபி என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ஸ் இருக்காமே, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உன்னோட வாய்ஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப அப்படியே அங்கிருந்து நேரா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அதே மாதிரி அந்த புக்கை எடுத்துட்டு வந்து அந்த புக் ஷெல்ஃப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வைக்கலான்னு போறாரு. ஆனா அந்த மாதிரி அவர் அந்த புக்கை வைக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகவே இல்லை. இவரும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு, ஆனா அது உள்ள போய் லாக் ஆகுற மாதிரியே இல்ல. சோ பேசிக்கலி இது அவ்வளவுதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாருன்னா திரும்ப அங்கிருந்து போறாரு. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் மிஸ்டர் பாம்கார்ட்னரோட கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க. சோ அந்த கிளாஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் அங்கேயே இருக்காரு. அவரு வந்து மிஸ்டர் பாம்கார்ட்டர் கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாசானிக் சிம்பிள்ஸ்னா என்ன, அது எக்ஸாக்டா எதை மீன் பண்ணுது அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, சோ இதை கேட்ட உடனே அவர் பொறுமையா இது எல்லாமே அந்த புக்ல தான் இருக்கு, அந்த புக்கை என்கிட்ட கொடுக்குறியா அப்படின்னு அவர் கேட்டதும் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த புக் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ அதாவது இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் எடிஷன். இதில் இருக்கிற அந்த டெம்பிள் நேச்சரை குறிக்குது, ஒரு ரீசனை குறிக்குது, அது மட்டும் இல்லாமல் விஸ்டமையும் குறிக்குது. அதாவது இது வந்து ஒரு 3 விஷயங்களை குறிக்குது. இது வந்து எதோட கம்பேர் ஆயிருக்குன்னா 3 ஸ்பிரிட்ஸ், 3 லேடிஸ், அப்புறம் 3 ட்ரையல்ஸ். ஸோ இதுதான் இந்த மொத்த புக்கோட இருக்கிற உண்மையான ரீசனே. ஸோ இந்த மாதிரி இவர் சொல்லும்போது தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா இது கரெக்டாக இந்த நேரத்தை தான் குறிக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே பாம்கார்ட்டர் என்ன பண்றாருன்னா அந்த புக் எடுத்து திரும்பவும் நம்ம ஹீரோ கிட்டே கொடுக்குறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா ராத்திரி ஆகுது. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அலாரம் வச்சு எந்திரிக்கிறாரு. அதுவும் கரெக்டா மணி 2:46. ஸோ இந்த மாதிரி அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது பவுலோ வந்து முடிச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு, இந்த மாதிரி நான் லெட்டர் எழுதுறேன் என்னோட ஒரு ஓல்டு ஃப்ரெண்ட், அதாவது என்னோட ஓல்டு ரூம்மேட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ பவுலோ வந்து அவனோட ஓல்டு ரூம்மேட்டை நம்ம ஹீரோ கிட்ட அவனை பத்தி சொல்லான்னு வரதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இல்ல என்ன மன்னிச்சிரு, நான் இப்போ உடனே இங்கிருந்து போயாகணும் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை எடுத்துட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்புறாரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் சங்கடத்தை உண்டாக்குது. ஸோ இப்போ இந்த பக்கம் கரெக்டா மணி 3 ஆன உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த புக்கை எடுத்து அந்த ஷெல்ஃப்ல வந்து அடுக்கிறாரு. இந்த மாதிரி அந்த புக் அதுக்குள்ள போன உடனே திரும்பவும் நம்ம ஹீரோ அந்த போர்ட்டல் வழியா அந்த டைமென்ஷனுக்குள்ள போறாரு. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்த உடனே பாப்பகேனோவை தேடுறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் தேடிட்டு போகும்போது தான் அந்த 3 ஸ்பிரிட்ஸும் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வருது. அதுங்க என்ன சொல்லுதுங்கன்னா, எங்களை ஃபாலோ பண்ணிட்டு நீ பின்னாடியே வான்னு அதுங்க சொல்லுது. ஸோ ஆக்சுவலி எட்டர்னல் நைட் வரதுக்குள்ள இவர் வந்து அந்த மிஷன்ஸை முடிச்சாகணும், இல்லைன்னா இவர் இங்க திரும்புறதே கஷ்டம்னு அதுங்க சொல்லியிருக்குங்க. ஸோ இப்போ அப்படியே அங்கிருந்து நேரா அந்த சராஸ்ட்ரோஸோட பேலஸை காட்டுறாங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளவரசிய அவங்க அடைச்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த சராஸ்ட்ரோஸோட பேலஸ்ல இப்ப நம்ம இளவரசி யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கான்னு பார்த்தா அவன் தான் மொனஸ்டேட்டோஸ். ஸோ என்னதான் இவங்க வந்து ஆபத்துல இருந்தாலுமே அந்த பாட்டு பாடுறத வந்து அவங்க நிறுத்துற மாதிரியே தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு மியூசிக் மூவி தானே, இங்க பாட்டு இருக்கதா செய்யும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாப்பகேனோவை காட்டுறாங்க. அவர் வந்து நம்ம இளவரசி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த மாதிரி அந்த மொனஸ்டோஸ் அங்கிருந்து வெளியில போலான்னு பார்க்கும்போது மேல இருந்து கீழே குதிச்ச பாப்பகேனோ என்ன பண்றாருன்னா அவனை அங்கிருந்து துரத்தி விட்டுட்டு அந்த கதவை அடைக்கிறாரு. அந்த மாதிரி அந்த கதவை மூடின உடனே என்ன பண்றாருன்னா அந்த சாவியை எடுத்துட்டு போய் இந்த மாதிரி பிரின்ஸ் டொமினோ இந்த சாவியை கொடுத்து உங்களை காப்பாற்ற சொன்னாரு அப்படின்னு அவன் சொல்றான். உடனே அவரும் என்ன பண்றாருன்னா அந்த லாக் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அங்கிருந்து தப்பிக்கலான்னு பார்க்கும்போது அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கதவை உடைக்க ட்ரை பண்றாங்க. கரெக்டா அந்த கதவை திறக்கும் போது எப்படியும் அவங்க ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. ஸோ இப்போ இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சராஸ்ட்ரோஸோட பேலஸை கண்டுபிடிச்சாரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வரும்போது அங்க நிறைய மக்கள் இருக்காங்க. சோ அந்த பேலஸ்குள்ளயும் இவ்வளவு மக்கள் தொகை இருக்குது. இந்த இடத்துல நம்ம பசங்க 2 பேரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது அங்கதான் நம்ம ஹீரோ அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ இப்ப எங்க போறதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது தெரியாம அங்க பல கூடையை கொண்டு வர்ற ஒருத்தரை அவரு தள்ளி விட்டுறாரு. சோ அந்த சமயத்துல தான் நம்ம பாப்பகேனாவும் நம்ம ஹீரோவை பாத்துறாரு. உடனே அவர் சிக்னல் கொடுத்து இங்க வாங்கன்னு அவர் கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோவை என்ன பண்றாருன்னா அங்க போறாரு. அந்த இளவரசி பார்த்த உடனே நீங்க தான் பிரின்ஸ் டொமினோவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா உங்களை காப்பாத்த தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த சமயத்துல தான் மொனாஸ்டேஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் வந்து என்ன சொல்றான்னா அங்க இருக்கிற அவனோட சோல்ஜர்ஸ் கிட்ட அவங்கள புடிங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள துரத்திட்டு போறாங்க. ஸோ நம்ம பசங்களும் நாலாபுறமா போறாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா இவங்க 3 பேத்தையும் அவங்க எல்லாரும் சுத்தி வளைக்கிறாங்க. ஸோ அவங்கள புடிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல
மனாஸ்டோ என்ன பண்றான்னா சந்தோஷத்துல பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். சோ இந்த மாதிரி இவங்க வசமா மாட்டின உடனே இளவரசி வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லா யோசிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, பாப்பகேனா கிட்ட அந்த 3 பேரும் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மியூசிக் பாக்ஸ், அதை வச்சு ஏதாவது பண்ணுன்னு அவர் சொல்றாரு. பாப்பகேனாவும் பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா அந்த மியூசிக் பாக்ஸை எடுத்து அதை அவர் பிளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கை பிடிச்சி அவர் சுத்தும் போது அதுல இருந்து வர மியூசிக்கை கேட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி சிரிச்சு சிரிச்சு என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துல எல்லாரும் அங்கேயே மயக்கம் போட்டு விழுகிறாங்க. இத பார்த்த உடனே 3 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். நம்ம ஹீரோ உடனே ஹைஃபை அடிக்கலாமா அப்படின்னு கேட்டு கையை தூக்கும் போது இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவங்க ஊர்ல இந்த ஹைஃபை எல்லாம் கிடையாது இல்லையா, அதனால. சோ இப்போ இந்த சமயத்துல தான் சராஸ்ட்ரோ அந்த இடத்துக்கு வராரு. சோ இந்த சராஸ்ட்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கெட்டவன் எல்லாம் கிடையாது. அவன் என்ன பண்றான்னா நம்ம இளவரசி கிட்ட உனக்கு என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன மனாஸ்டோஸ் ஒரு பைத்தியக்காரன் என்ன கொடுமைப்படுத்த பாக்குறான் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்றான்னா மனாஸ்டோஸ்க்கு 70 சவுக்கடிய அவன் கொடுக்க சொல்றான். சோ அது அவனுக்கு சுத்தமாவே பிடிக்கல. சோ இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அவனுக்கு சவுக்கடிய கொடுத்ததுக்கு அப்புறமா சராஸ்டோஸ் இப்போ இவங்க 2 பேத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா உங்க 2 பேத்துக்கும் நான் 3 சோதனைகளை வைக்க போறேன். அத 3ஐயும் நீங்க தாண்டி வந்தாதான் நீங்க இங்க இருந்து போக முடியும்னு அவர் சொல்றாரு. நம்ம பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம பசங்களோட முகத்தை துணியை வச்சு மூடுறாங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோக்கு திரும்பவும் அந்த கடிகாரத்தோட டிக்கிங் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேக்குது. இத கேட்ட உடனே நம்ம ஹீரோ பாப்பகேனா கிட்ட என்ன சொல்றாருன்னா நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போறாரு. சோ இது வந்து இப்படிதான் குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ளதான் அவர் வந்து அங்க இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் வெளியில வந்துருவாரு. சோ இப்ப மறுபடியும் மிஸ்டர் பாம் கேட்டரோட கிளாஸ் நடக்குது. அங்க வந்து நம்ம ஹீரோ கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கும் போது எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சில நோட்ஸை வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்றாங்க. அத நம்ம ஹீரோவும் வாங்கி பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா அதுல ஒரு டிராயிங் இருக்கு. அத வந்து நம்ம பவுலோக்கும் கொடுக்கும்போது அதை பார்த்த உடனே அவன் ஒரு மாதிரி ஆகிறான். உடனே அவன் என்ன பண்றான்னா அழுதுகிட்டே அங்க இருக்கிற எல்லா அவனோட திங்ஸையும் எடுத்துட்டு அங்க இருந்து வேக வேகமா ஓடி போறான். இதை பார்த்த உடனே ஆண்டான் ஒரு நிமிஷம் இரு, எதுக்காக இப்படி அழுது ஓடுற அப்படின்னு சொல்லும்போது பாம் கேட்டவர் என்ன சொல்றாருன்னா போதும் இதை இதோட நிறுத்துன்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இது யாரு அப்படின்னு அவன் கேட்டதுக்கு இந்த மாதிரி அவனுக்கு தெரியாதா, அவன் தான் பெஞ்சமின், பவுலோட ஓல்டு ரூம்மேட்னு அவன் சொல்றான். சோ அதை எடுத்துட்டு நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றாருன்னா அவரோட ரூமுக்கு போறாரு. ரூம்குள்ள வந்து பார்த்தா அவன் அழுதுட்டு இருக்கான். அவன் வந்து இந்த மாதிரி பெஞ்சமினை பத்தி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து சாரி கேட்கிறாரு. எதுக்காக நீ சாரி சொல்ற, நீ ஒன்னும் சாரி சொல்லணும்னு அவசியமே இல்ல. இன்ஃபேக்ட் லாஸ்ட் நைட் நான் உங்ககிட்ட பெஞ்சமினை பத்தி சொல்லலான்னு வரும்போது கூட நீ கொஞ்சம் கூட அது காது கொடுத்து கேட்காம அங்க இருந்து வேக வேகமா ஓடிட்ட. இதுல இருந்தே தெரியலையா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சாதா ரூம்மேட்ஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். சோ இப்போ இந்த ஆண்டான் பண்ண விஷயம் வந்து பிரின்சிபலுக்கு தெரிய வருது. அவரு பிடிச்சி அவனுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறாரு. ஆண்டான் என்ன சொல்றான்னா நான் அதை விளையாட்டுக்காக தான் பண்ணேன், அது ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நான் பெஞ்சமினையும் பவுலோவையும் பத்தி கேட்கல, நீ எதுக்காக இந்த மோசார்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண, நீ ஒரு சிங்கர் ஆகிறதுக்காக தான் இங்க ஜாயின் பண்ணிருக்க, அதை நீ மறந்துடாத அப்படின்னு அவர் சொல்லும்போது கண்டிப்பா கிடையாது, எனக்கு ட்ரம்ஸ் வாசிக்க தான் பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லும்போது ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு, உங்க அப்பா ஒரு கிரேட் சிங்கர், அவரோட வழியில வந்த நீ ஒரு சிங்கரா தான் ஆகணும், சாதா ட்ரம் மாஸ்டரா ஆகக்கூடாதுன்னு அவர் சொல்லும்போது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம கோவம் வருது. அவன் என்ன பண்றான்னா அங்கிருந்து வேக வேகமா போறான். சோ இத வந்து நம்ம பவுலவும் பாத்துறான். அவனும் என்ன பண்றான்னா ஆண்டோனை தேடிட்டு பின்னாடியே போறான். சோ அது வந்து ராத்திரி வேலையும் ஆச்சா, மழை வேற அங்க பெய்யுது. இந்த மாதிரி பவுல வந்து ஆண்டோனை தேடி போகும்போது ஆண்டனோட கதறல் சத்தம் அங்க கேக்குது. என்னன்னு அவன் டார்ச் லைட் அடிச்சுட்டு அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவன் கால்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய மரம் சாஞ்சு விழுந்து கிடக்குது. சோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அந்த புக்கை எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது அவரோட டேபிள்ல வந்து ஒரு லெட்டர் இருக்கிறத அவர் பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா அது வந்து சோஃபி எழுதின லெட்டர். அதுல அப்படி என்ன போட்டிருக்குன்னா நைட்டு 12 மணிக்கு ஆடிட்டோரியம்ல நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. சோ சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அங்க போறாரு. சோ சோஃபிக்கு என்னன்னா நம்ம ஹீரோவோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா உனக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணி காட்டுன்னு அவங்க சொல்றாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா அங்க ஒரு பியானோ இருக்கு, அதுல போய் அது வாசிக்க பாக்குறாரு. சோ இந்த இடத்துல பவுலோ ஆண்டோனுக்கு உதவி செய்ய பார்த்துட்டு இருக்கான். ஆனா அதே சமயம் இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா பியானோ வாசிச்சுட்டு அவரு பாட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இவங்க பாடிட்டு இருக்கும் போது பவுலோ என்ன பண்றான்னா ஆண்டோனை காப்பாத்தி நேரா அவங்களோட ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரான். சோ இப்போ இவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற அந்த பகையெல்லாம் போய் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இங்க வந்து இந்த மாதிரி சாங்ஸை வந்து இவங்க பாடுறத நம்ம பிரின்சிபல் பாத்துறாரு. சோ அதுக்கப்புறமா இவங்க ஜாலியா
ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ இப்ப என்ன நேரம் அப்படின்னு அவர் கேக்குறாரு. சோஃபி என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட மணி 3 ஆக போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத கேட்ட உடனே என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு, நான் இங்கிருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. நம்ம சோஃபிக்கு ஒண்ணுமே புரியல, இந்நேரத்துக்கு எதுக்காக அவன் இப்படி போறான்னு. இப்ப அப்படியே கட் பண்ணா கரெக்டா மணி 3 ஆகுதா. நம்ம ஹீரோ அந்த புக்கை உள்ள வச்சுட்டு நேரா அந்த டைமென்ஷனுக்கு அவர் போறாரு. அங்க வந்த உடனே பேப்பகேனாவை பார்க்கும்போது பேப்பகேனாக்கு அவ்வளவு சந்தோஷம். நீங்க திரும்பவும் வந்துட்டீங்களா அப்படின்னு அவர் சந்தோஷப்படுறாரு. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உனக்கு தெரியாது நான் எதை விட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு இப்ப வந்திருக்கேன்னு. பேப்பகேனாக்கு ஒண்ணுமே புரியல. சோ இப்ப இவங்க 2 பேருமே சரஸ்ட்ரோவை மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அவர் என்ன கேக்குறாருன்னா, நீ அந்த சோதனைகளை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கியா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, ஆமா நான் தயாரா இருக்கேன்னு அவர் சொல்றாரு. அதே சமயம் நம்ம பேப்பகேனா கிட்ட, ஹே பேர்ட் கேச்சர், உனக்கு ஏதாவது கடைசி ஆசை ஏதாவது இருக்கா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, இந்த மாதிரி எனக்கு கடைசி ஆசைலாம் எதுவும் இல்ல, ஆனா ஒரு ரைட் உமனை நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது, உனக்கான பெர்ஃபெக்ட் மேட்ச் ஆல்ரெடி தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சுன்னு அவர் சொல்றாரு. சோ இதை பார்த்த உடனே நம்ம பேப்பகேனாக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருது. அவர் என்ன கேட்கிறாருன்னா, அந்த மிஸ்டரி உமனுக்கு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, அதுக்கு சரஸ்ட்ரா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அவளோட நேம் பேப்பகேனான்னு அவர் சொல்றாரு. சோ இதை பார்த்த உடனே பேப்பகேனாக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அவர் திரும்பவும் ஹைஃபை அடிக்கலான்னு வராரு. ஆனா பேப்பகேனாக்கு அதை பத்தி தெரியாது இல்லையா, அதனால அது ஒரு மாதிரி வினோதமா பாக்குறாரு. சோ இப்ப இதுக்கப்புறம் அந்த முதல் சோதனை என்னன்னு அவர் சொல்றாரு. என்னன்னா அதோட பேரு வாவ் ஆஃப் சைலன்ஸ். அதாவது கடைசி சிக்னல் கொடுக்கற வரைக்கும் அவங்க அமைதியா எதுவுமே பேசாம இருக்கணும். அந்த சமயத்துல அந்த பிரின்சஸ நீ பார்த்தாலுமே நீ ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட பேசக்கூடாது. சோ இதை கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சோதனைக்கு அவங்க தயாராகிறாங்க. இப்ப இந்த இடத்துல இளவரசி வந்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மொனாஸ்டோ இளவரசியை கொலை பண்ணலான்னு வரும்போது, அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குயின், அதாவது இளவரசியோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவனை வெளியில துரத்திட்டு அந்த கதவை சாத்துறாங்க. இளவரசியும் அவங்க அம்மாவை பாத்துறாங்க. சோ இப்ப இந்த இடத்துல அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்னன்னா, கடைசியா நாங்க ஒரு சிக்னல் கொடுப்போம், அப்பதான் இந்த சோதனை முடியும்னு அவங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இவங்க வந்து அந்த சோதனையில கலந்துகிட்ட உடனே பேப்பகேனா கொஞ்ச நேரம் இருந்துகிட்டு, நாம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவர் பேசிடுறாரு. அதை பார்த்த உடனே, ஓ ஓகே ஓகே என்ன மன்னிச்சிரு, இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இது வாவ் ஆஃப் சைலன்ஸ் தானே அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அவரு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. இப்ப மீத இருக்கிறது நம்ம ஹீரோ மட்டும்தான். அவரு கடைசி மணி அடிக்கிற வரைக்கும் அவரு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சோ இப்ப இந்த இடத்துல அந்த குயின் வந்து இளவரசி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கத்திய கொடுத்து இந்த மாதிரி சரஸ்ட்ரோஸ கொலை பண்ணிடுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இளவரசியும் என்னால முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இங்க நடக்கிற எல்லாத்தையுமே வெளியில இருந்து மொனாஸ்டோஸ் கேட்டுட்டு தான் இருக்கான். சோ இப்ப இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல பெரிய வாக்குவாதமே ஏற்படுது. இந்த வாக்குவாதத்தோட முடிவுல அந்த குயின் என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் நீ என்னோட பொண்ணே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வெஞ்சன்ஸ் தான் எனக்குள்ள கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே சரஸ்ட்ரோஸ் அந்த இடத்துக்கு வராரு. அங்க இருந்து வந்த உடனே அந்த கத்தியை எடுத்துட்டு, இது உன்னோடது, இது நியாயப்படி உனக்கு தான் சேரணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த சரஸ்ட்ரோஸ் கிட்ட அவன் சர்வன்ட் இந்த மாதிரி அவன் ஒட்டு கேட்டதை சொல்லும் போது இதெல்லாம் உண்மையான அவர் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம இளவரசியோ எதை பத்தியுமே பயப்படாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட சர்வன்ட் சொல்றது உண்மைதான், ஆனா மைலாட் நான் சொல்றத கேளுங்க, எங்க அம்மாவோட முடிவு தான் என்னோடதான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அதுவும் நம்ம இளவரசி கண் கலங்கி அதை சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சரஸ்ட்ரோஸ் என்ன சொல்றாருன்னா, அது உன் கண்ணிலேயே தெரியுது, உன்னோட ஹானஸ்டி என்னங்கிறது எனக்கு தெரியும்னு அவர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பும் போது மொனாஸ்டாஸும் நம்ம இளவரசியை பார்த்துட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. சோ இப்போ இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோ ஃப்ளூட் வாசிக்கிற சத்தம் அவங்களுக்கு கேக்குது. சோ இதை கேட்ட உடனே வேக வேகமா அவங்க பிரின்ஸ் டொமினோவை பாக்குறதுக்காக ஓடுறாங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே, நல்ல வேலை நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், எங்க அம்மா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க, ஒரு பெரிய தவற என்ன பண்ண சொன்னாங்க, எந்த தப்புமே பண்ணாத சரஸ்ட்ரோஸ என் கையால அவங்க கொலை பண்ண சொன்னாங்க, ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரிலாம் சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பதிலையுமே அவர் திரும்ப சொல்லல. எதுக்காக அமைதியா இருக்க, என்னால அதை தாங்க முடியல அப்படின்னு அவங்க சொல்லும் போதும் நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. சோ இத பார்த்த உடனே சோகத்தோட அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாடிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. சோ அவங்க போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த சோதனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா முடிவடையுது. இப்ப இவங்க 2 பேர்த்தையும் சரஸ்ட்ரோஸ் கிட்ட கூட்டிட்டு வராங்க. சோ இவங்களை பார்த்த உடனே சரஸ்ட்ரோஸ் நம்ம ஹீரோ கிட்ட, நீ அசத்திட்டேன்னு அவர் சொல்றாரு, இது உனக்கு கஷ்டமா இருந்ததா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, கஷ்டமா இல்லதான், ஆனா இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் பிரின்சஸ் பமீனா என்கிட்ட பேசவே மாட்டாங்கன்னு. இதை கேட்ட உடனே சரஸ்ட்ரோஸ் சிரிச்சுக்கிட்டே, நான் இப்ப கூட நம்பிக்கையா விடல, உனக்காக வேணும்னா பேப்பகேனாவை நான் திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த உறைஞ்சு போன நிலையில இருந்து திரும்பவும் நார்மலுக்கு கூட்டிட்டு வராரு. சோ இந்த மாதிரி அவர் கண் முழிச்சு பார்க்கும்போது
அவருக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வானமே ரொம்ப இருட்டு கருகும்னு இருக்கிறத அவர் பாக்குறாரு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதை பாக்குறாங்க. சோ இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோக்கு அந்த டிக்கிங் சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, இல்ல கொஞ்ச நேரம் இரு, பிரின்சஸ் பமீனாவை நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்ட்ரோஸை திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே திரும்பவும் அங்க இருந்து அவரோட உலகத்துக்கு வராரு. சோ நம்ம ஹீரோவால இப்ப எதுவுமே பண்ண முடியல. சோ இப்ப இந்த சமயத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல மேஜிக் ஃப்ளூட் அப்படின்னு ஒரு கான்டெஸ்டுக்காக ஆடிஷனுக்கு எடுக்க போறாங்க. அதுக்காக வெளியில எல்லாருமே அந்த ஆடிஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது பிரின்சிபலோட அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி பிரின்சிபல் ஒன்னு பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆனா இப்ப எனக்கு ஆடிஷன் இருக்கே, நீ எதையுமே பேசக்கூடாது, முதல்ல போய் அவரை மீட் பண்ணுன்னு அவர் சொல்றாரு. சோ இந்த இடத்துல பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, வழக்கம் போல நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்றாரு, நீங்க எதுக்காக வந்திருக்கேங்கிறத நீ மறந்துடாத, உன்னோட அப்பா எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு உனக்காக இங்க சீட்டு பிடிச்சு தந்திருக்காருங்கிறதையும் நீ மறந்துடாத. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. என்னன்னா, சோஃபி இருக்காங்க இல்லையா, அவங்க வேற யாரும் கிடையாது, இவரோட மகதான் அந்த சோஃபி. அது மட்டும் இல்லாம நேத்து பண்ண விஷயம் மாதிரி திரும்பவும் நடக்க கூடாதுன்னு அவர் வார்ன் பண்றாரு. சோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடிஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம பவுலோவும் செலக்ட் ஆயிட்டான், ஆண்டோனும் செலக்ட் ஆயிட்டான். இத்தனைக்கு ஆண்டோன் தான் பிரின்ஸ் டொமினோவோட கேரக்டர் பிளே பண்ண போறது. எல்லாருமே இதை நினைச்சு சந்தோஷப்படும் போது ஆண்டோன் மட்டும் ரொம்ப சோகமா இருக்கான். சோ இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விட்டு வெளியில போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இப்ப வேகமா எங்க போறாருன்னு பார்த்தா கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு தான் அவர் போயிட்டு இருக்காரு. அதுவும் எதுக்காகனா நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்காக தான். சோ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்த உடனே ஒலிவியா என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்ததை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வெளியில போறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்காக சொல்லல, உன்னோட அப்பா தான் பிரின்சிபால்னு எதுக்காக சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, அவரால் தான் என்னால இன்னைக்கு ஆடிஷன்ல பங்கேற்க முடியாம போச்சு, ஏன்னா அவர் நம்ம ரெண்டு பேர்த்தையும் அன்னைக்கு நைட் ஒன்னா வச்சு பாத்துருக்காரு. சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ கத்தி சொல்லும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நான் சொல்லல தான், என்னால உனக்கு ஆடிஷன் போச்சுன்னா அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இதை கேட்ட உடனே அவரு என்னாலதான் உன்னை இங்க இருந்து துரத்தி விடுறாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதும், நான் எங்க அம்மாவை பாக்குறதுக்காக லண்டனுக்கு போறேன், சோ நான் இப்ப பேக் பண்ணி ஆகணும், அதனால இங்க இருந்து போறியா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ எதையுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. சோ அந்த மாதிரி அவர் திரும்ப அவரோட ரூமுக்கு போலான்னு பார்க்கும்போது தான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பவுலோவை அவர் மீட் பண்றாரு. அவன் என்ன கேக்குறானா, உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா எனக்கு எதுவும் ஆகல அந்த மாதிரி சொல்லிட்டு, ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இல்லாம ஒரு ரூம்மேட்டா தான் இருந்துட்டேன், சோ நான் எதுக்காக நடு ராத்திரி ரூமை விட்டு யாருக்கும் தெரியாம வெளியில போயிட்டு இருக்கேன், அது என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவர் அந்த மேஜிக் ஃப்ளூட்டை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ பவுலோவுக்கு இது வந்து கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு, ஏன்னா இவன் ஏதாவது ஃபேண்டசி ஸ்டோரிஸ் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம கிட்ட கதை அடிச்சிட்டு இருக்கானு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் பவுலோ கிட்ட ஒண்ணு விடாம அவர் சொல்றாரு. இதை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 ஸ்பிரிட்ஸுமே அதை பாத்துருதுங்க. நம்ம ஹீரோவும் அதை பாத்துறாரு. இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறமா நீ என்ன நம்புறியா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, அதாவது நீ சொல்ற மாதிரி இங்க இருக்கிற அந்த கிளாக் வேற ஒரு டைமென்ஷனுக்கான ஒரு போர்ட்டல்னு நீ சொல்ல வரையா அப்படின்னு அவன் சொல்லும்போது, ஆமா அதை நீ நம்புறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு, இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ ஏதோ ஒரு இடத்துக்கு போற, அங்க நடக்கிறதெல்லாம் உண்மையான விஷயங்களா இருக்குது, அதை மட்டும் என்னால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது, இப்ப நான் நினைக்கிறது எல்லாம் ஒரே விஷயம் தான், இப்ப நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க போய் அந்த குயின் ஆஃப் நைட்டை நான் தடுத்தாகணும். இதை கேட்ட உடனே பவுலா என்ன சொல்றானா, நீ சொல்றபடி பார்த்தா அந்த திங், அதாவது அந்த விஷயம் 3 மணிக்கு தான் சரியா ஒர்க் ஆகும் இல்லையா, ஆமா கரெக்டா 3 மணிக்கு தான், சோ நீ சொல்றபடி பார்த்தா அது மதியானம் இருக்கிற அந்த 3 மணிலேயே ஒர்க் ஆகும் இல்லையா. இத கேட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கே புரியுது இது ஆக்சுவலா ஒர்க் ஆகுங்கிறது. ரெண்டு பேரும் திரும்பி கிளாக்க பார்த்தா மணி 2:52. உடனே ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த புக்கை எடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. எந்த மாதிரி அவங்க போயிட்டு இருக்கும்போது பிரின்சிபல் நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே பவுலா என்ன சொல்றானா, நீங்க இருந்து சீக்கிரம் போ, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் எப்படி எல்லாமோ சமாளிக்க பாக்குறாரு. சோ அந்த மாதிரி சமாளிச்சுட்டு நேரா அந்த கிளாக் கிட்ட வந்து பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப அந்த டைமென்ஷன்ல இருக்காரு. இப்போ இந்த குயின் ஆஃப் நைட்டை வந்து அவர் எப்படியாவது தடுத்தாகணும். சோ அந்த சமயத்துல தான் அங்க வந்த சர்வன்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோவோட தலையில ஒரு சின்ன சிம்பலை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வரையறாங்க. என்னன்னா இது ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவா நம்ம ஹீரோக்கு கொடுக்கும். சோ இப்போ இந்த பக்கம் பிரின்சஸ் பமீமா நம்ம ஹீரோ எதுவும் பேசாதன்னு நினைச்சு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இத இந்த மாதிரி இவங்க இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட்ஸ் வருதுங்க. அதுங்க என்ன சொல்லுதுன்னா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல எதுக்காக வருத்தப்படுறீங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் யாரையெல்லாம் கேர் எடுத்து நினைக்கிறேனோ அவங்க எல்லாருமே என்ன கை விட்டுறாங்க, ஈவன் பிரின்ஸ் டொமினோவும் என்ன கை விட்டுட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அங்க உண்மையா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா, எங்க பின்னாடி வாங்க நாங்க உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இளவரசியை கூட்டிட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட வருதுங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தரையில ஒரு சின்ன லாக்க பாக்குறாரு. ஆனா அதை திறக்கிறதுக்கான சாவியை தான் காணோம். சோ இந்த மாதிரி அந்த இடத்துக்கு அவங்க வந்த உடனே நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு, உங்க அம்மா தான் அந்த கத்தியை கொடுத்ததா அப்படின்னு அவர் கேக்குறாரு. சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த லாக்க பார்த்துட்டு
அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கத்தியை எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோ கையில கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த கத்தியை எடுத்து கரெக்டா அந்த லாக்ல பொருத்தின உடனே அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா தீ சாம்பலால சூழ ஆரம்பிக்குது. சோ அப்பதான் தெரிய வருது இது என்னன்னா இது வந்து ஃபயர் ட்ரையல். இப்ப இவங்க 2 பேத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு என்னால இதை தடுக்க முடியும், ஆனா எப்படி? கண்டிப்பா இந்த ஃப்ளூட்டை வச்சுதான். மியூசிக் மேல ட்ரூ லவ் இருந்ததுன்னா கண்டிப்பா எது வேணா சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஃப்ளூட்டை எடுத்து அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி வாசிக்கும் போது அவங்க 2 பேத்த சுத்தியும் ஒரு தடுப்பு வளையம் கிரியேட் ஆகுது. அந்த மாதிரி அந்த தடுப்பு வளையம் அந்த நெருப்பு கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்திட்டாலுமே இப்ப இவங்களுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. பிரின்சஸ் பமீமா கேக்குறாங்க இப்ப அடுத்து என்ன பண்ணலாம், சத்தியமா எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழி உருவாகுது. 2 பேரும் அதுக்குள்ள பொத்துன்னு விழுகுறாங்க. என்னன்னு பார்த்தா இப்ப இவங்க 2 பேருமே தண்ணிக்குள்ள இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ளூட் அவரோட கையை விட்டு நழுவுது. இளவரசியோ கீழே மூழ்கி போயிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஃப்ளூட்டா இளவரசியான்னு பார்க்கும்போது அவர் அந்த ஃப்ளூட்டை விட்டுட்டு நேரா இளவரசியை காப்பாத்துறதுக்காக போறாரு. இப்ப இந்த மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்த உடனே இளவரசி மனசு மூலமா நம்ம ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நான் இப்ப இறந்துகிட்டு இருக்கேன், என்னோட உலகமும் இப்ப அழிஞ்சிட்டு இருக்கு, ஆனா இது எப்படியாவது நம்ம தடுத்துதான் ஆகணும், என்ன உங்ககிட்ட இருந்து மிஸ் ஆகுது அது நீ சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ட்ரூ லவ்னு அவங்க சொல்றாங்க. இருக்கிறதுலே அதான் ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப தூய்மையான விஷயம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இந்த உலகத்துல வேணா அது அப்படி இருக்கலாம், ஆனா என்னோட உலகத்துல அது ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடான ஒண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது இளவரசி என்ன கேக்குறாங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு, உன்னோட மனசுல என்ன இருக்கு அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மனசை திறந்து என்ன சொல்றாருன்னா சோஃபின்னு அவர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ மனசுல இருக்க சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு பிரகாசமான ஒளி தெரியுது. கண் முழிச்சு பார்த்தா 2 பேரும் இப்ப தரையில இருக்காங்க. இப்ப அந்த சமயத்துல தான் சராஸ்ட்ரோஸும் அந்த இடத்துக்கு வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா நீ இதை சாதிச்சுட்டேன்னு அவர் சொல்றாரு. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த ஊர்ல முடிசூட்டு விழா நடக்க போகுது. சோ அந்த சமயத்துல தான் யாரோ ஒருத்தங்க வந்து நம்ம பாப்பகேனாவோட கண்ணை மூடுறாங்க. அவர் வந்து கண் திறந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாப்பகேனா இருக்காங்க. சோ அவங்கள பார்த்த உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். சோ இந்த சமயத்துல செரஸ்ட்ரோஸ் அந்த கிரீடத்தை எடுத்து நம்ம இளவரசிக்கு போடலான்னு வரும்போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு மறுபடியும் அந்த டிக்கிங் சவுண்ட் கேக்குது. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ இல்ல இப்ப வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே நினைக்கும் போது அந்த டிக்கிங் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நின்னு போயிருது. என்னன்னு பார்த்தா செரஸ்ட்ரோஸ் அங்க இருந்து சிரிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க அதை நிறுத்திட்டீங்களா? அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு உங்களோட உலகத்தை பத்தி எல்லாமே தெரியும், அது மட்டும் இல்லாம நீ உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இங்க நடக்கிற எல்லாத்தையும் நீ சொல்லிட்டேங்கிறதும் எனக்கு தெரியும்னு அவர் சொல்றாரு. ஆனா நான் உறுதியா ஒரு விஷயத்த சொல்றேன், அதாவது இந்த சீக்ரெட் உனக்குள்ளேயே சேஃபா இருக்கணுங்கிறது. அது மட்டும் இல்லாம நான் எதுக்காக இதை நிறுத்தினேன்னா எனக்கு தெரியும் இப்ப இது எவ்வளவு முக்கியமானதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை எடுத்து அவர் என்ன பண்றாருன்னா நம்ம இளவரசிக்கு போட்டு விடுறாரு. சோ இப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு நீ ஒன்னும் டிசப்பாயிண்ட் ஆகலையே, அதாவது நான் இங்க இருக்க மாட்டேங்கிறது. சோ அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது கொஞ்சம் சோகமான முடிவா இருந்தாலும் இன்னொரு டைமென்ஷன்லயாச்சும் நீ வந்து ஒண்ணு சேருவ அப்படின்னு நான் நம்புறேன்னு அவங்க சொல்றாங்க. சோ அந்த மாதிரி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து ஒண்ணு சேர முடியாதுங்கிறது ஒரு வருத்தமான விஷயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சரஸ்ட்ரோ கடைசியா 3வது சோதனைய நம்ம ஹீரோக்கு கொடுக்கறாரு. என்னன்னா இப்ப சாய்ஸ் வந்து உன்னோடது, நீ இப்ப இங்க இருக்கிறியா இல்ல உன்னோட உலகத்துக்கு போறியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவரோட உலகத்துக்கு போக தயாராகிறாரு. இப்ப அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிக்கிங் சவுண்ட் மறுபடியும் கேக்குது. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அவரோட இடத்துக்கு வராரு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல தான் பவுலோவும் இருக்கான். இப்பதான் பவுலோவுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது, அதாவது இது உண்மைதான், இவன் சொன்னது எல்லாமே உண்மைதாங்கிறத அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த புக்கை எடுத்துட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்புறாரு. அப்பதான் பவுலோ ஒரு விஷயத்த பாக்குறேன், என்னன்னா அவரோட அந்த ஃப்ளூட்டை வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. அவ்வளவு வேகமா நம்ம ஹீரோ எங்க போறாருன்னு பார்த்தா நம்ம சோஃபியோட ரூமுக்கு தான். அங்க போய் பார்த்தா அங்க சோஃபியை காணோம். அவங்களோட ஃப்ரெண்ட் ஒலிவியா தான் அங்க இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட அவங்க எங்க போயிருக்காங்கிறத நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஸ்டேஷன் அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியல, என்ன அதாவது சோஃபி வந்து உங்ககிட்ட எதையுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, ஆனாலும் நான் சொல்றேன் அது ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்பதான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு அவ வந்து ஊரை விட்டு போறதுக்காக ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருக்கான்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இதை தெரிஞ்ச உடனே அவர் வேக வேகமா அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போறாரு. ஆனா அவர் போறதுக்குள்ளேயே அந்த ட்ரெயின் அங்கிருந்து கிளம்பிடுது. நம்ம ஹீரோ வேக வேகமா ஓடுறாரு அந்த கம்பார்ட்மெண்ட்டை பிடிக்கிறதுக்காக. ஆனா அவரால் அந்த கம்பார்ட்மெண்ட்டை பிடிக்க முடியல. சோ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட் சோஃபி அந்த இடத்துல நிக்கிறாங்க. சோ இப்பதான் நம்ம ஹீரோக்கு மனசே திரும்பி கிடைச்சிருக்கு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா வேக வேகமா அங்க இருந்து நேரா மேல ஏறி அந்த பிளாட்ஃபார்முக்கு அவர் போறாரு. சோ அங்க போயிட்டு
என்ன மன்னிச்சிரு, நான் என்கிட்ட இருந்து மிஸ் பண்றது உன்னதான் அப்படின்னு அவர் ஓப்பனா அவர் சொல்றாரு. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ஒன்னு சேர்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா தி மேஜிக் ஃப்ளூட் அப்படிங்கிற அந்த கான்சர்ட் இன்னைக்கு ராத்திரி தான் நடக்க போகுது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதை பாக்குறதுக்காக வராங்க. சோ அந்த கான்சர்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் போயிருக்காங்க. எதுக்காகனா அதை பாக்குறதுக்காக. அந்த சமயத்துல ஸ்டேஜ்ல இருந்து நம்ம பவுலோ நம்ம ஹீரோவை மட்டும் தனியா கூப்பிடுறான். சோ இந்த மாதிரி அவர் அங்கிருந்து போகும்போது தான் இப்ப இந்த இடத்துக்கு இந்த கான்சர்ட்டுக்கான கெஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அவங்க காட்டுறாங்க. அது வந்து யாருன்னு பார்த்தா ஆண்டோனோட ஃபாதர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் மியூசிஷியன். அவருக்கு இந்த இடத்துல ஏகப்பட்ட ஃபேன்ஸ். இப்ப இந்த சமயத்துல பவுலோ வந்து எதுக்காக இங்க கூப்பிட்டானா ஆண்டோன் வந்து டிம பாக்கணுங்கிறதுக்காக தான் அவன் வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோ பார்த்த உடனே ஆண்டோன் என்ன பண்றான்னா அவனோட அந்த காஸ்டியூமை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கறான். நம்ம ஹீரோ சொல்றாரு, இல்ல வேண்டாம், இது வந்து உன்னோட பார்ட், இது உனக்கானது, இது உனக்கான ஸ்டேஜ் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவன் என்ன சொல்றான்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா என்னோட அப்பா மாதிரியே நானும் பெரிய சிங்கரா தான் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு சிங்கிங் பிடிக்காது, எனக்கு ஒரு ட்ரம்மரா தான் இருக்கணும்னு ஆசைன்னு அவன் சொல்றான். சோ இந்த மாதிரி அவன் அதை சொல்லிட்டு குட் லக், நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்புறான். ஆண்டோன் வந்து என்ன பண்றான்னா அவனோட ஃபாதர் கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி கடைசியா அவரோட அப்பாவை அவன் கன்வின்ஸ் பண்றான். இப்ப இந்த இடத்துல பவுலோ நம்ம ஹீரோ கிட்ட நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, அது என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியல. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்க விட்டுட்டு போயிருப்பாரு இல்லையா அந்த ஃப்ளூட், அதை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட அவன் திருப்பி கொடுக்கறான். சோ இப்ப இந்த சமயத்துல ஆண்டோனோட ஃபாதர் வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப பிளே ஸ்டார்ட் ஆக போகுது. பிரின்சிபல் வந்து எல்லாரும் ரெடியா அப்படின்னு கேட்க வரும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பாக்குறாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஆண்டோன் எங்க? நம்ம ஹீரோ வந்து இப்ப பொறுமையா எடுத்து அவர் சொல்றாரு, என்னன்னா நீங்க தயவு செஞ்சு எல்லா பிரச்சனையும் ஓரமா எடுத்து வைங்க, என்னையும் உங்களோட டாட்டரையும் நீங்க மறந்துருங்க, எனக்கு பிரின்ஸ் டொமினோவா நடிக்க ஆசையா இருக்கு, நான் கண்டிப்பா இதை சாதிச்சு காட்டுவேன். அந்த மாதிரி அவர் சொல்லும்போது இப்ப அந்த பிளே ஸ்டார்ட் ஆயிருச்சு. உடனே நம்ம ஹீரோ வேக வேகமா அவர் என்ன சொல்றாருன்னா, சத்தியமா எனக்கு தெரியாது நான் இப்ப அந்த ஸ்டேஜுக்கு போய் என்ன பண்ண போறேங்கிறது, ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நான் உறுதியா சொல்றேன், அதாவது கண்டிப்பா அங்க போய் பாட்டு பாடி ஆகணும், கண்டிப்பா அந்த பாட்டு என்னோட ஆள் மனசுல இருந்து தான் அது வரும், அதுவும் அது எப்படின்னா நான் எப்பெல்லாம் சோஃபி கூட இருக்கிறனோ அப்பதான் என்னால உண்மையா மனசுல இருந்து பாட முடியும்னு அவர் சொல்றாரு. அப்படி அவ கூட இருந்து பாட முடியலனா நான் எப்ப இன்னொரு தடவை பாம்பால துரத்தப்படுறானோ அப்பதான் பாடுவேன்னு அவர் சொல்றாரு. சோ அந்த சமயத்துல தான் சோஃபியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. நீங்க இருந்து போலையா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு நான் இவனுக்காக தான் இங்க இருக்கேன்னு அவங்க சொல்றாங்க. சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட எடுத்து சொல்றாங்க. சோ ஒரு வழியா பிரின்சிபலும் இதுக்கு வந்து ஒத்துக்கிறாரு. இப்ப அந்த பிளே ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ஹீரோவும் அங்க போய் அதை பெர்ஃபார்ம் பண்றாரு. சோ இந்த மாதிரி இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்றதோட இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா முடிவடையுது. சோ எப்படி இருந்தது? சோ இந்த மாதிரியான ஒரு மூவியோட நான் மீண்டும் சந்திக்கிறேன். சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன்.